ஸ்தோத்திரம். உங்க முன்னாடி நிக்கிற சகோதரி நான் ஒரு திருநங்கை சகோதரி. என்னையும் தேவன் ஒரு சாட்சியா நிறுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதது, சொல்ல முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். சமுதாயத்தின் பார்வையில மற்றவர்களால கசக்கி தூக்கி எறியக்கூடிய ஒரு பாத்திரமாய் தான் இருந்தேன். ஆனா தேவன் என்ன செய்தார்? என்னை தேடி வந்து மாற்றினார். பாருங்க, என் சாட்சியை சொல்லணும் அப்படின்னா, முதலாவது எங்க அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்து தான் துவங்குகிறது. அவங்க முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. சின்ன வயசுலயே, வாலிப வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போனாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு சின்ன சண்டை வந்து ஒரு 22 வயதிலே அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தார்கள். பாருங்க, எங்க அம்மாவுக்கு மூத்த மகனாக நான் பிறந்தேன். எனக்கு பிற்பாடு ஒரு சகோதரி பிறந்தா. அப்படி எங்களுடைய வாழ்க்கை இருந்த போது நான் ஒரு 6-5 வயது இருக்கும் பொழுதே என்னுடைய ஃபேமிலியை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். என்னுடைய சொந்த அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு பிரிச்சு வாழக்கூடிய நிலையில தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே தனிமை உணர்வும் அன்புக்காக ஏங்கிய காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்தது. யாரும் என்கிட்ட நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இந்த பெண் தன்மை இருந்தபடினால எந்த ஆண்களோ பெண்களோ வந்து என்ன ஒரு விசேஷமா பார்க்க மாட்டாங்க. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. எதனா வேணும்னா என்ன செய்வேன்? அம்மாட்டே தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட நிலவரத்துலதான் என்னுடைய ஜீவியம் போய்கொண்டே இருந்தது. இந்த பாருங்க, ஒரு பீரியட்ல எங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. சொந்தக்காரங்க பாப்பாங்க, அப்பா பாப்பாங்க, அண்ணன் தம்பிங்க பாப்பாங்கன்னு நினைச்சாங்க. அவங்களாம் என்ன செய்யல, பாத்துக்கவே இல்லை. உனக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே உன்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு. உன்னால எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். உன் பிள்ளைங்களை எல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க வாழ்க்கையில வாலிப வயதுல வாழ்க்கையை தொலைச்சு 2 சின்ன சிறு பிள்ளைகளோட என்ன செய்வது என்று திக்கு தெரியாத நின்றுட்டு இருந்த சூழ்நிலை. அப்போ அவங்களால எங்களையும் பார்த்துக்க முடியல. அதனால எங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. ஆனா அந்த ஹாஸ்டல்ல அதிக கொடுமை. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் ஒரு அழகா வசனம் இருக்கு. வெள்ளியை புடவிடுவது போல உன்னை புடவிடுகிறேன், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்றாருல ஆண்டவர். நம்முடைய தேவன் அந்த உபத்திரவ பாதையில நம்ம உருவாக்க தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அப்போ பாருங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீராதான் போயிட்டு இருந்தது. அப்பா அம்மா எனக்கு முன்னாடியே சண்டை போட்டு பிரிஞ்சு கொண்டாங்க. சொந்தக்காரர்கள் என் காதுபட துடுக்கம் பெற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சோறு போடணுமான்னு சொல்லி என்னுடைய தகப்பனாருடைய மதத்தை சொல்லி எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சாங்க. இதுங்க தரித்திரம், இதுங்க பீடை, இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, சேர்த்தா நமக்கும் அந்த கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி உலகத்தார் எங்களை வெறுத்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க காணப்பட்டோம். பிரியமானவர்களை பாருங்க, தேவன் என்னை தான் தேடி வந்தார். சிறு வயதிலே ஆண்டவருக்கு பக்தியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப பக்தி. இந்து கடவுள இருக்கும் போதும் நல்ல பக்தியா இருப்பேன். இஸ்லாத்துல இருக்கும் பொழுதும், இந்த உலகத்துல எத்தனை பேர் எத்தனை மதத்தை ஃபாலோ பண்ணி வந்தாலும் எனக்கு தெரியாது. என்னுடைய தகப்பனருடைய மதம் இஸ்லாமிய மதம். நான் என்னை முஸ்லீம் ஹாஸ்டல்ல சேர்த்தப்போ நான் 3 வேளையும் தொழுது கொண்டே இருப்பேன். அந்த பாங்க எல்லாம் எனக்கு தெரியும், சூரா எல்லாம் எனக்கு தெரியும். உட்காந்து நான் அழுதுச்சு அந்த அல்லாவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் லைஃப் ஏன் எப்படி இருக்கு, என் அம்மா அப்பா ஏன் எப்படி இருக்காங்க, நாங்க ஏன் பிரிஞ்சு இருக்கிறோம், என்னை ஏன் யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஏன் இந்த உலகத்துல படைச்சீங்க, நான் செத்து இருக்கலாம், கருவிலே என் தாய் என்னை கலைச்சிருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லி நான் கடவுளை பார்த்து கேட்டுட்டே இருப்பேன். எல்லாரும் தொழுதுட்டு போனாங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பேன். கையப்படி கோத்து அல்லா கிட்ட உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். இந்து கோயிலையும் அப்படிதான். எங்க அம்மா இந்து, அதனால இந்து கோயிலுக்கு போனா கோயிலா போகும்போதெல்லாம் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன செய்வேன், அழுது பிரேயர் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி எல்லா மதத்திலையும் நான் என்ன செஞ்சேன், போயிட்டு தான் இருந்தேன். ஆனா எந்த தெய்வமும் வந்து எனக்கு பேசவும் இல்லை, நான் ஆறுதல் படுத்தவுமே இல்லை. பாருங்க, அந்த ஹாஸ்டல்ல படிக்கும் போது ஆடுங்க கட்டக்கூடிய இடத்துலதான் எங்களுக்கு படுக்க. நானும் என் தங்கச்சி அங்கதான் படுத்திருப்போம். பலவித கொடுமை. அந்த ஹாஸ்டல் நடத்துறவங்க அவங்களுக்கு பிரியம் இல்லாம நாங்க கொஞ்சம் ஸ்கூலை விட்டு லேட்டா வந்தா கூட சரி, செருப்பால அடிச்சு எனக்கு தீ வச்சு கையில அப்படிலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சாக்கடை அள்ளி முண்டு ஊத்திட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகணும். சரியா சாப்பாடு இருக்காது. ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு வந்து சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இல்லம்மா நான் சாப்பிடல. அப்போ என் நிலவரத்தை சொல்லுவேன். இப்படி எங்க அம்மா எங்கேயோ இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், எனக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கூல் டீச்சர் உட்காந்து எனக்கு சாப்பாடு அவங்க டிஃபன் பாக்ஸ் திறந்து ஊட்டி விடுவாங்க. இப்படி அந்த நேரத்தில் டீச்சர் எனக்கு ஒரு ஆறுதலா தேவன் வைத்திருந்தார். அதுக்கு பிற்பாடு என்ன பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தஞ்சாவூர்ல இருக்கிற முஸ்லீம் ஜென்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு அங்கேயும் நிம்மதி இல்லை.
இந்த ஹாஸ்டல்ல தான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு பக்கம் உறவினர்கள் தொல்லை, அவங்க என்ன ஒரு பக்கம் வந்து நிந்திச்சு கொண்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவுடைய அரவணைப்பு இல்ல, அப்பா ஆல்ரெடி போயாச்சு. அம்மா இருந்த அம்மாவுடைய அன்பும் இல்லை, அவங்களும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்களும் எனக்கு அன்பு செலுத்த யாரும் கிடையாது. பாக்குற மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு பயமாவே இருக்கும். ஏன்னா அந்த ஹாஸ்டல் எனக்கு சரீர ரீதியாகவும் எனக்கு உபத்திரம் வந்தது. 11வது 10வது படிக்கிற பையங்கள்லாம் என்கிட்ட தவறான இந்த பெண்தன்மை என்னிடத்துல இருந்தபடினால இரவு நேரங்களில் என்னிடத்துல பாலியல் ரீதியா என்னை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. மனதளவுல நான் அதிக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரீர ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டேன். இப்படிதான் என்னுடைய லைஃப் கடந்து போய் கொண்டே இருந்தது. எங்க அம்மா வருவாங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை. இப்படி உபத்திரவத்துக்குள்ள போய்கொண்டு இருந்த போது என் வாழ்க்கை வெறுப்பாய் மாறியது. அன்பு என்று சொன்னாலே ஒரு இல்லை என்று சொல்லி நான் இருந்தேன். அன்புக்காக ஏங்குகிறவளாக நான் காணப்பட்டேன். ஆனா ஒருத்தர் வந்து என்னை தேடி அன்பு செலுத்தவே இல்லை. பாருங்க, அதற்கு பிற்பாடு தேவன் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அதே என்னுடைய அம்மா, எங்க அப்பா வந்து 2வது மேரேஜ் பண்ணி 3வது மேரேஜ் பண்ணி அவர் சந்தோஷமா இருந்தார். கடைசியில அதுக்கப்புறம் அவர் மரித்துட்டார், ஒரு தற்கொலை பண்ணி விரக்தியில மரிச்சுட்டாரு. அதற்கு பிற்பாடு அம்மா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. அவர் தான் கிறிஸ்தவர். அல்லேலூயா. அவர் தான் இயேசுவை பற்றி எங்களுக்கு சொன்னார். நல்லா தான் போய்கொண்டே இருந்தது வாழ்க்கை. ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாம இருந்தது. ஜோம் பண்ணி இந்த மாதிரி குப்பைக்காடா இருக்கிற இடத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பாங்க. அந்த இடத்தை வாங்கும்படி கிருபை செய்து இன்னைக்கு அதுல 2 ஃப்ளோர் வீடு கட்டும்படியா கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இன்னும் ஜோம் பண்ணுங்க. சும்மா பாக்குறீங்களா, அந்த நிலத்துல கையை வச்சு, ஆண்டவரே இந்த நிலத்தை எங்க சபை கட்ட எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, இங்க நான் வீடு கட்ட எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்படிதான் எங்களுக்கு செய்தார். அதுக்கு பிற்பாடு பாருங்க, இதுக்கு இடையில என்னுடைய தந்தையுடைய வாழ்வு மோசமாய் போனது. அவர் ஒரு இந்து பையனை விரும்பி கல்யாணம் முடிச்சா. அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாபம் பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. அந்த இந்து பையனோட கல்யாணம் முடிச்சா 10 வருஷம் வாழ்ந்தா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தேக பேரொழி, குடிச்சு அவளை போட்டு அடிக்கிறவனாக, கொடுமைப்படுத்துகிறவனாக, சந்தேகப்படுறவனாக இருந்தா. ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனையில அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். அதே 21 வயதிலே என்னுடைய தங்கை கணவனை இழந்த விதவையாய் மாறினாள். என் தங்கச்சிக்கு 2 பெண் பிள்ளைங்க. நான் கடகடன் போறேன், என்னால ஃப்ரீயா சொல்ல முடியல, நேரம் இல்லாததுனால சுருக்கமா உங்களுக்கு எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். அவளுடைய வாழ்க்கை அந்த கேடுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறி போச்சு. அந்தகாரம் அவளுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து போனது. 2 பெண் பிள்ளைங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவர் மரித்து போனார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதற்கு பிற்பாடு அவள் எங்களுடைய வீட்டிலே வந்து அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு பிற்பாடு கர்த்தர் அவளை தொட்டார். அவளுடைய வாழ்க்கை மாறப்பட்டுச்சு. அந்த இடத்துல ஒரு திருப்பு முனையை அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு அவளே 10வது வரை தான் படிச்சா.